எல்லையும் இரவும்னா ராவும் பகலுமா சாப்பிடுறது. நன்கு உண்டு களைத்து ஓய்வெடுத்த பாணனுக்கு கன்றுகளோடு கூடிய பிடிகளையும் ஆண் யானைகளும் பரிசிலாக தர்றான் மன்னன். எத்தனையோ பரிசுகள் கொடுக்கறான், அதுல இதுவும். அன்றைக்கு யானைகள்லாம் வறியவர்கள் செல்வத்தை பெறுவதற்கு சம்பாதிப்பதற்கு பல வழிகளில் பயன்பட்டிருக்கின்றன அந்த தமிழர் வாழ்க்கை முறையில. அதனாலதான் யானையை கொடுக்குறான். துடி அடி என்ன தூங்கு நடை குழவியோடு, அதாவது யானையின் இளங்கன்றோடு. பிடி புணர் வேழம் பெட்டவை கொள்க, பிடி பெண் யானை, வேழம் ஆண் யானை. கரிகாலன் தாய் வயிற்றில் இருந்த காலத்திலேயே தாய உரிமை அரச உரிமை ஏற்று பிறந்தவன் அப்படிங்கிற செய்திகளை இந்த பாடலடிகள் சொல்லுது. வெண்வேல் உருவ பல்தேர் இளையோன் சிறுவன் முருகர் சீற்றத்து உரு கெழு குறிசில் தாய் வயிற்றிருந்து தாயம் எய்தி. அழகு கடவுளான முருக கடவுள் சீற்றத்திலும் மிக கொடியவன். அவன் சூரனை வதம் செய்தவன் இல்லையா? அந்த முருகனை போல சீற்றம் கொண்டவன் வளவன் என்கின்ற சோழ மன்னன் அப்படிங்கிறத சொல்லுது இந்த அடிகள். முருகன் வழிபாடு, கடவுள் வழிபாடு என்றும் இருந்திருக்கு. யாழின்னு ஒரு விலங்கு உண்டு. இந்த யாழியுடைய குருளை, அதோட குட்டி இருக்கு, தாய்ப்பால் பருகி கொண்டிருக்கிற காலத்திலேயே பெரிய யானையை போய் அடிச்சு கொள்ளுமா. அதுபோல சின்னஞ்சிறுவனாக இருந்த கரிகாலன் பனை மாலையும் வேப்ப மாலையும் சூடிய சேர மன்னனையும் பாண்டிய மன்னனையும் வெண்ணி பரந்தலையிலே வீழ்த்துகிறான். அதை பேசுகிற அடிகள். ஆழி நன்மான் அணங்குடை குருளை மீளி மொயம்பின் மிகு வழி செருக்கி முளைக்கோள் விடா மாத்திரை நெரேரென தலைக்கோள் வேட்டம் களிரட்டாங்கு இரும் பனம்போந்தை தோடும் கருஞ்சினை அறவாய் வேம்பின் அங்குழை தெரியலும் ஓங்கு இருஞ்சென்னி மேம்பட மிளைந்த பெருவேந்தரும் ஒரு களத்து அவிய வெண்ணி தாக்கிய வெறுவரு நோன்தாள் கண் ஆர் கண்ணி கரிகால் வளவன். இப்போ யானையை குருளை கொன்றது போல சேர பாண்டியர்களை சோழன் வென்றது குறிக்கப்பட்டது. பரிசில் பெற்ற பாணன் பரிசு பெற வர்ற பாணன்ட்ட இப்ப சொல்றான், நீ கரிகால் வளத்தான்ட்ட போய் நின்னா பசுமாடு தன் கன்றை பார்ப்பது போல ஒரு வாஞ்சையை உன்மேல் காட்டுவான். கரிகால் வளவன் தாழ் நீழல் மருங்கின் அணுகுவு குறுகி தொழுது முன் நிற்குவிர் ஆயின் பழுதின்று ஈற்று ஆ விருப்பின். கன்றை ஈர்ந்த பசு போற்றுபு நோக்கி, அந்த பசு பார்க்கிறது போல, கன்றை பார்ப்பது போல. வறிய பாணனை தேரேற்றி கொண்டாடுவதற்காக சோழன் என்ன செய்வானா, 7 அடி நடந்து வருவானா. 7 அடி நடந்து வந்து தேர்ல இப்படித்தான் ஏறணும் அப்படின்னு அவனை இறைஞ்சி கேட்டுக்குவானா. இதெல்லாம் நம்முடைய மக்களுடைய பண்பாடு. வந்திருப்பவர்கள் எப்படி உபசரிக்கிறது அப்படின்னு. பால் புரை புறவி 4 உடன் பூட்டி, 4 குதிரைகள் பூட்டிய தேர். காலின் 7 அடி பின் சென்று, 7 அடி எடுத்து வச்சு நடந்து போறது. கோல் இன்தாறு களைந்து ஏறு என்று ஏற்றி,